மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கீழையூர், தனியாமங்கலம், மாங்குளம், நாவினிப்பட்டி, நொண்டிக்கோவில்பட்டி, பல்லவராயன்பட்டி, சருகுவலைப்பட்டி மற்றும் வடக்குவலைப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 900 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட கரும்புகள் மும்பை, குஜராத், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அதேபோல சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விற்பனைக்காக தற்போது அனுப்பி வைக்க பணிகளானது தீவிரமடைந்திருக்கிறது. மேலும் கரும்புகள் அதிக இனிப்பு சுவையுடன் இருப்பதால் நாடு முழுவதிலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து மேலூர் கரும்புகளுக்கு வரவேற்பானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏராளமான தொழிலாளர்கள் கரும்புகளை வெட்டி லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கும் பணியும் தற்போது வெகு மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் குறைவாக பயிரிடப்பட்டதால் கடந்த ஆண்டை விட கரும்பின் விலை அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக விவசாயிகள் தரப்பில் தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கரும்புகளை அனுப்பும் பணிகளுக்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விவசாய தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு கரும்புகளை கடும் சிரமத்தோடு வயல்வெளிகளில், மண்வெட்டிகளில் மற்றும் வரப்புகளில் காலில் காலணி கூட இல்லாமல் தற்போது 15 கரும்புகள் அடங்கிய ஒரு கரும்பு கட்டுகளை வேகமாக சுமையோடு ஓடுவது தற்போது வாய்க்கால்களில் நடந்து செல்லும் சிறு மரப்பலகையில் நடந்தபடி லாரிகளில் தற்போது கரும்புகளை ஏற்றி வைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கரும்பு விவசாயிடமிருந்து பொங்கல் பரிசு தொகுப்புக்காக ரேஷன் கடைகளுக்கு கரும்பு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் அறிவிக்கப்பட்ட முழு தொகையும் கிடைக்காத நிலையில் அதிகாரிகளின் தலையீடுகளும் தொகை குறைந்து வருவதோடு விவசாயிகளுக்கான பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஏக்கருக்கு 1,50,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிரிடப்பட்ட நிலையில் போதிய லாபம் கிடைப்பதில்லை எனவும் விவசாயிகள் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மேலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியில் பிரதான விவசாயமாக இருக்கக்கூடிய கரும்பு விவசாயம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் டங்ஸ்டன் நில ஏல அறிவிப்பால் ஒருவித அச்சத்தோடு இந்த பகுதி விவசாயிகள் இருந்து வருவதாகவும், மேலும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் அதாவது அரசு ஊழியர்களுடைய தலையீடு, அதிகாரிகளின் தலையீடு இருப்பதால் அரசு நிர்ணயித்த அந்த விலையானது கிடைப்பதில்லை என்றும் தற்போது விவசாயிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். சார், விவரங்களுக்கு நன்றி அருண்.